வித்யா மேம், முருகன வழிபடுறது வந்து சண்டைகள், வழக்குகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி கூட கேட்டோம். வீடு வேணும் அப்படின்னு போய் முருகன் கிட்ட வேண்டுனா கூட உடனே குடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி மேம் தீர்க்கிறாரு முருகன்? என்ன மாதிரியான வழிபாடுகள் அதுக்கு பண்ணலாம்? நம்ம ஆரம்பிக்கும்போதே முருகன் வந்து இந்த 3 மட்டும் தான் குடுப்பாரு. இதுதான் அவரோட மெயின் வேலைன்னு தான் பேசினோம். ஆமா. எகைன் திரும்ப வந்து வீடு வேணுமா முருகன் எது கேட்டாலும் குடுப்பாரு. ஆனா, இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகஸ்தானம், வித்தேஸ்தானம், வித்யாஸ்தானம் எல்லாமே இந்த 4ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ணும். ஆனா, இதே காலபுருஷனோட 4ஆம் இடத்துல தான் வந்து அந்த செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஸோ, இது ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சியா போதே அப்டின்னா, எப்பயுமே வழிபாடுகள் என்பது எதற்கு அப்டின்னா, ஆ கம்மியா நீச்சம்னா உடனே அது கெட்ட விஷயம் அப்டி இல்ல. அதோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அவ்வளோதான். நான் எப்பயுமே அது நீச்சம், ஊச்சம்லாம் சொல்லவே மாட்டேன். அதோட தன்மை கம்மியா இருக்கு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு வலு கம்மியா இருக்கும்போது, வலு சேர்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைச்ச மாரி, இந்த இடத்துல வலு கம்மியா இருக்கும்போது, வலு நிறைந்த அந்த செவ்வாய்க்காரகனான முருகன பிடிச்சுக்கும்போது, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் நம்ம கையில கிடைக்கும் அப்படின்றது தான் நியதி. அதனால தான் உங்களுக்கு வீடு வேணுமா? உடனே போய் முருகன வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு கடன் நெறையா இருக்கா? உடனே போய் முருகன வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா? உடனே போய் முருகன வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய வலுவை குறைக்கக்கூடிய ஒரு காரணியா இருக்கு. அப்போ வலு சேர்க்கறதுக்கு யார் இருப்பாங்கன்னா, அந்த வடிவேலன் மட்டும் தான் இருப்பான். அதனால தான் வடிவேலை பிடித்துக் கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையிற்கான எல்லா வலுவும் கிடைத்துவிடும்.